இது வந்து ப்ரிடிக்ட் த ப்ராடக்ட்ஸில் உனக்கு வரும். அது எல்லா குரூப்பினுடைய ப்ரிப்பரேஷன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் ஆசிட்ஸ் எல்லாம் ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம். ஆக்சி ஆசிட்ஸ், சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், இதோட ப்ரிப்பரேஷன்ஸ், ஆக்சைட்ஸோட ப்ரிப்பரேஷன்ஸ், ஹைட்ரைட்ஸோட ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ்லேருந்து ப்ரிடிக்ட் த ப்ராடக்ட்ஸ் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து ப்ரிடிக்ட் த ப்ராடக்ட்ஸு கேட்கலாம். ஸோ இது வந்து அடுத்த இந்த ப்ரெடிக்ட் ப்ராடக்ட்ஸ்லேயே வந்து ஒரே ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து ப்ராப்ளம் மாதிரி கேட்டிருக்காங்க, ஆர்கானிக்கில் கொடுக்குற மாதிரி. அதாவது எ காம்பவுண்ட் ஏ reacts with reagent and forms B, which reacts with another reagent to form C, which reacts with another reagent to form hydroxylamine. Identify A, B, C and write the equations. அந்த மாதிரி கூட உனக்கு கொஷின் வரும் அதில். ஸோ ப்ரெடிக்ட் த ப்ராடக்டில் வந்து ப்ராப்ளம்ஸ் மாதிரியும் உனக்கு வரும். அஃப்கோர்ஸ் ஆர்கானிக்கில் கன்வர்ஷன் வரும், இதில் உனக்கு கன்வர்ஷன் கேட்க மாட்டாங்க. கன்வர்ஷன் டைப் கொஷின்ஸ் உனக்கு இதில் வராது. ஓகே, ஸோ கான்செப்ட் பேஸ்டு கொஷின் அப்படின்றது வந்து இந்த why this is undergoing hydrolysis, why this is acting as an oxidizing agent or reducing agent, why it doesn't react with this, why this is stable. So concept based question இதெல்லாம் வரும். If you can just list it down if you want. So stability, why this is stable, why this is not stable, அந்த மாதிரி கொஷின் வரும். Why this is acting as an oxidizing agent or reducing agent, அந்த மாதிரி கொஷின் வரும். why it does not undergo hydrolysis, அந்த மாதிரி கொஷின் வரும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வர்றது வந்து கான்செப்ட் பேஸ்டு கொஷின்ஸ். அதுக்கு அதில் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை நீ புரிஞ்சுட்டேன்னா இதுலேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம். ரெண்டாவது வந்து ஷேப், ஹைப்ரிடைசேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர். மாலிக்யூலினுடைய ஷேப், நைட்ரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், சல்ஃபியூரிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வரக்கூடிய கொஷின்ஸ் இப்போது. ஸோ அதுக்கெல்லாம் ஷார்ட்கட்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே டிப்ஸ் இருக்குது. ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ் யூ ஹேவ் டிப்ஸ் டு ஆன்சர் இட் ஈஸிலி. ஹைப்ரிடைசேஷன் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, ஸ்ட்ரக்சர் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, எல்லாத்துக்குமே டிப்ஸ் இருக்குது. ஐ டெல் யூ. தென் ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட்ஸும் உனக்கு ஈஸியாக எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும். பி பிளாக்கில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஆர்கானிக்கில் இருக்கிற மொத்த ரியாக்ஷனுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலண்ட்டாக பி பிளாக்லேயே வந்து உனக்கு யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்கும், லாஸ்ட் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அது வந்து 3வது டைப் ஆஃப் கொஷின்ஸ். 4வது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். இதில் கொஞ்சம் நிறைய கொஷின்ஸ் வரும். ஏன்னா உங்களுக்கு 2 காம்பவுண்ட் இருக்குது. அஃப்கோர்ஸ் பி பிளாக்கில் மட்டும் கிடையாது, டி பிளாக்லேயும் உங்களுக்கு வரும் அது. அதாவது நைட்ரிக் ஆசிட் பேஸ்டு ரியாக்ஷன், சல்ஃபியூரிக் ஆசிட் பேஸ்டு ரியாக்ஷன் அண்ட் ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் குளோரின். HClO3, HClO2, HClO, HClO4 அந்த மாதிரி ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் குளோரின். இதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இது. அஃப்கோர்ஸ் ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட்ஸ்லேயே கூட இது வந்தாலும் வரும் அது. பட் இதில் கொஞ்சம் நிறைய எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது நம்ம தனி டாப்பிக்காக நம்ம இதை எடுத்து இது படிக்க போகிறோம் இடத்துல. ஓகே, அடுத்தது வந்து இந்த ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட்ஸ்லேயே வந்து ரியாக்ஷன்ஸ், டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். இது நான் உனக்கு அந்த டிப்ஸை சொல்லும்போது நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். டிப்ஸில் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஆர்கானிக்கில் இருக்கிற மாதிரி நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், எலிமினேஷன் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பி பிளாக்லேயும் வந்து டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன், ஃபஸ்ட் ரியாக்ஷன் வந்து ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் ABR. ரெண்டாவது ரியாக்ஷன் வந்து ஹைட்ராலிசிஸ். மூணாவது வந்து தெர்மல் டிகம்போசிஷன் TD. நாலாவது வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அஃப்கோர்ஸ் இந்த ஃபஸ்ட்டு 2ம் வந்து ஒரே கேட்டகரியில் வரும், நம்ம தனித்தனியாகவும் அதை பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸில் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்ஸ் ABR, ரெண்டாவது ஹைட்ராலிசிஸ், தெர்மல் டிகம்போசிஷன் அண்ட் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட்ஸில் வந்து அதாவது எந்த டைப் ஆஃப் ரியாக்ஷன்ன்றதை நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா ப்ராடக்டை உனக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறது ஈஸியாக போயிடும். ஒன்று நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான். பிகாஸ் ஃபஸ்ட் யூ ஷுட் ஹாவ் அ பிக் பிக்சர். பி பிளாக்லேருந்து நம்மளுக்கு என்ன மாதிரி கொஷின் வரும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம படிக்கணும், புரியுறதா? ஏன்னா நிறைய இருக்குது படிக்கிறதுக்கு. ஸோ எல்லாத்தையும் படித்து நம்ம குழப்பிக்க வேண்டாம். மெயினாக அதில் கேட்கக்கூடிய கொஷின்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த டாபிக்ஸை ஓரியன்ட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள். இப்போ நான் போன கிளாஸில் வந்து ஸ்டெபிலிட்டிக்கு நான் உனக்கு டிப்ஸ் கொடுத்துட்டேன். நான் என்ன டிப்ஸு? 2 டிப்ஸ் இருக்குது ஸ்டெபிலிட்டிக்கு.
ஒன்று வந்து LOS HOS வச்சு கண்டுபிடிக்கிற ஸ்டெபிலிட்டி, இன்னொன்று வந்து பாண்ட் என்தால்பி வச்சு பாண்ட் லென்த் வச்சு அட்டாமிக் சைஸோடு கோரிலேட் பண்ணி சொல்கிற ஸ்டெபிலிட்டி. அடுத்தது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ரெடியூசிங் ஏஜென்ட்டா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது அது. சரியா? ஸோ 11th நீங்கள் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸில் படிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் SO3 and SO2. Now question is, which of these two will act as an oxidizing agent or reducing agent? Why? அப்படின்னு உனக்கு கேட்கலாம். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். ஸோ யூ டேக் ஃபர்ஸ்ட் யூ ஃபைண்ட் அவுட் இந்த ரெண்டு கொஷனுக்கான டிப்ஸ் என்ன, இது அப்படியே எழுதிக்கோ சைடில். இதோட டிப்ஸ் என்ன? செக் OS, செக் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு -6, இதுக்கு +6, இதுக்கு -4, இதுக்கு +4. சல்ஃபரோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ? ஓசேட் டேப்போவில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு வந்து 8, 2, 6ன்னு வருது. ஸோ 6 இஸ் த வேலன்ஸ் எலக்ட்ரான் ஃபார் ஓசேட் டேப்போ. ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு என்ன இருக்கோ எல்லாத்துக்கும் அதே தான் இருக்கும், அதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரானாக இருக்கும் அது. ஸோ 6 இஸ் த வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சிஜன் கேன் லூஸ் அ மேக்ஸிமம் ஆஃப் 6 எலக்ட்ரான்ஸ். ஸோ அதே மாதிரி சல்ஃபரும் கேன் லூஸ் அ மேக்ஸிமம் ஆஃப் 6 எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ இங்கே பார்த்தேன்னா SO3ல் இட் இஸ் ஆல்ரெடி லாஸ்ட் 6 எலக்ட்ரான்ஸ். அதால் இனிமேல் எலக்ட்ரானை அதை லூஸ் பண்ண முடியாது. அப்போ எலக்ட்ரானை அதால் கெயின் தான் பண்ண முடியும். கெயின் பண்ணிட்டுனா அந்த ப்ராசஸ்க்கு பேர் ரிடக்ஷன். ரிடக்ஷன் இஸ் கெய்னிங் ஆஃப் எலக்ட்ரான், RIG. ரிடக்ஷன் இஸ் கெய்னிங் எலக்ட்ரான், RIG. ஸோ அது கெயின் பண்ணுறதுன்னு சொன்னால், if an element undergoes reduction, that means it will act as an oxidizing agent. It will act as an oxidizing agent. Okay? And ஸோ இந்த மாதிரி கொஷின் இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். அதாவது which one will act as oxidizing agent, which one will act as reducing agent. Similarly, suppose if you take say nitric acid and nitrous acid, எடுத்துட்டேன்னு சொன்னால் again you have to check the oxidation state. ஸோ இதில் பார்த்தோன்னா -4 +1 +3, -6 +1 +5. ஸோ நைட்ரஜனில் பார்த்தோன்னா NPOAS and B, நைட்ரஜன் 7, 2, 5. 5 is the valence electron. ஸோ 5 பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே 5 தான் வரும் உனக்கு. நைட்ரஜனுக்கு 5 இருக்கிறதுனால it can lose a maximum of 5 electrons. So in nitric acid it has already lost 5 electrons, therefore it is in the +5 oxidation state, which means இதில் வந்து it cannot lose any more electrons. That is, நைட்ரிக் ஆசிடில் இருக்கிற நைட்ரஜன் வந்து ஆல்ரெடி 5 எலக்ட்ரானை லூஸ் பண்ணி +5 ஸ்டேட்டுக்கு வந்துட்டதுனால அதால் இனிமேல் எலக்ட்ரானை லூஸ் பண்ண முடியாது, கெயின் தான் பண்ண முடியும். ஸோ கெயின் தான் பண்ண முடியுன்றதுனால இட் வில் ஆக்ட் ஆஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நைட்ரஸ் ஆசிட் பார்த்தோன்னா +3ல் இருக்குது. ஸோ இது OAவை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ரெடியூசிங் ஏஜென்ட்டையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் ஒரு எலமெண்ட் வந்து இந்த மாதிரி +3ல் இருக்குது. இப்போ +3ல் பார்த்தோன்னா now this can go to either +5 or it can go to either +2 or +3 or +1. அதாவது it can, if ஏதாவது ஒரு எலமெண்ட்டினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து LOSஆகவும் இல்லாமல் HOSஆகவும் இல்லாமல் நடுவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணும்? it can undergo disproportionation. எழுதிக்கோ நோட்டில் அது. அதாவது when the element is in the highest oxidation state, அப்போது அது ரிடக்ஷன் தான் பண்ணும், அப்போது OAவாக ஆக்ட் பண்ணும். அது ஏதாவது ஒரு எலமெண்ட்டினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஹையஸ்ட்டாகவும் இல்லாமல் லோயஸ்ட்டாகவும் இல்லாமல் நடுவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதால் லூஸும் பண்ண முடியும், கெயினும் பண்ண முடியும். லூஸ் பண்ணால் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போகும், தட் இஸ் ஆயில். கெயின் பண்ணால் கம்மியாகிடும், அப்போ இட் வில் அண்டர்கோ ரிக். தட் மீன்ஸ் HNO2 கேன் ஆக்ட் as both OA and RA. ஸோ கொஷின் என்ன கேட்பா? Nitrous acid acts as both oxidizing agent and reducing agent, whereas nitric acid acts only as oxidizing agent. Give reason. Concept based question that. Give reason. Okay. அதே மாதிரி SO3 acts as oxidizing agent, whereas SO2 பார்த்தனா நான் சொன்ன மாதிரி it can go to either +6 or it can go to +2. ஸோ நடுவில் இருக்கிறதுனால +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு வந்து 6 தான் அதோட ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. +4 இருக்கிறதுனால கம்மியாக இருக்கிறதுனால அதால் மேலேயும் போக முடியும், கீழேயும் வர முடியும். தட் மீன்ஸ் இட் கேன் ஐதர் லூஸ் electrons or it can gain electrons, which means it can act as both OA and RA. Oxidizing agent and reducing agent. So this is the tips regarding the concept based question for answering anything related to
ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட். என்ன பண்ணணும்? செக் ஓஎஸ். செக் ஓஎஸ். அந்த செக் ஓஎஸில் வந்து அப்புறம் என்ன பண்ணணும்? அது வந்து எல்ஓஎஸில் இருக்கா இல்லைனா ஹெச்ஓஎஸில் இருக்கான்றதை பார்க்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி accordingly you have to find out whether it will undergo reduction or oxidation and then you have to answer. So that is the first question, concept based question. Stability worth வரும். ஹைட்ராலிசிஸ் நம்ம இங்கே டைப்ஸ் ஆஃப் த ரியாக்ஷனில் பார்க்கலாம். ஆக்சிடைசிங் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட் இருக்கும். நிறைய குட்டி குட்டி கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நான் உனக்கு வரும்போது சொல்கிறேன். இதெல்லாம் மேஜர் கான்செப்ட்ஸ் இது. ஓகே, அடுத்தது வந்து ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட்ஸ். இந்த ஷேப் ஹைபிரிடைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் இதில் படிச்சிருப்பீங்க, கெமிக்கல் பாண்டிங்கில் படிச்சிருப்பீங்க. ஸோ கெமிக்கல் பாண்டிங்கில் நீங்கள் படிச்சுட்டு இருந்ததுனால அந்த ஹைபிரிடைசேஷன்லாம் எப்படி கண்டுபிடிக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு ஷார்ட்கட் இங்கே சொல்லிக் கொடுக்குறவனுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், I didn't give the hybridization and geometry of PCl5 அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ ஃபாஸ்பரஸ் சென்ட்ரல் ஆட்டத்தினுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ NOS and B வேலன்ஸ் எலக்ட்ரான் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு என்ன இருக்கோ அதே தான் எல்லாத்துக்கும் இருக்கும். நைட்ரஜனுக்கு 5 இருக்கிறதுனால ஃபாஸ்பரஸ்க்கும் 5 தான் இருக்கும். ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி போடலான்னா 5 எலக்ட்ரான் 1 2 3 4 5 இந்த மாதிரி போட்டுக்கணும். 5 எலக்ட்ரான் இப்படி போட்டுக்கணும். எவ்வளோ வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கோ யூ ஷுட் ரைட் த வேலன்ஸ் எலக்ட்ரான் லைக் திஸ். வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து இந்த மாதிரி எழுதிக்கணும். அப்புறம் எவ்வளோ குளோரின் இருக்குது அதை இப்படி சைடில் எழுதிக்கணும். 1 2 3 4 5 குளோரின் இப்படி எழுதிக்கணும். சைடில் இப்படி எழுதிக்கணும். எழுதிட்டு வரிசையாக இப்போ நீ இதை போட்டுன்னு வரணும். ஒரு எஸ்ஸு 3 பி அப்புறம் டி இதுமாதிரி வரிசையாக போட்டுட்டு வரணும். You know that there is 1 s orbital, 3 p orbital, px, py, pz, 5 d orbitals. அந்த ஆர்டரில் அப்படியே போட்டுட்டே வரணும். ஸோ இப்போ பார்த்தோன்னா என்ன வரும்? sp3d வரும். sp3d வரும். ஸோ இங்கே s1 d1. ஸோ 1 + 3 + 1 = 5. ஸோ 5 வந்ததுன்னு சொன்னால் நம்ம அதை 3 2வாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். 3 2னா என்ன? இந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் 3 2 மேலே 1 கீழே 1 இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அதை ஸ்ப்ளிட் பண்ணிட்டோன்னா இப்படி வரும் அது. ஸோ திஸ் வில் பி ட்ரைகோனல் பைபிரமிடல். திஸ் வில் பி ட்ரைகோனல் பைபிரமிடல். இந்த மாதிரி ஷேப்பில் அது வரும். ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப்பில் எப்படி வரும் உனக்கு அது. ஸோ யூ வில் ஹேவ் இட் லைக் திஸ். ஓகே, ஸோ ஷேப்பை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு, ஷேப் அண்ட் ஹைபிரிடைசேஷனை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஷார்ட்கட்டு. ஜாமெட்ரி வந்து வேறு மாதிரி வரும். ஜாமெட்ரி வந்து வேறு மாதிரி வரும். அது எப்படி வருதுன்றது நான் அந்த சாப்டர் வரும்போது உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பட் நவ் யூ ரிமெம்பர் தி ஓவரால் பிக்சர் ஹியர். தென் ஜாமெட்ரிக்கும் வந்து அதுக்கும் ஒரு டிப்ஸ் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ ஷேப்பு பார்த்துட்டோம். ஷேப்பும் ஹைபிரிடைசேஷனும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கு ஃபார்முலாவும் உனக்கு இருக்குது. ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா வந்து என்ன உனக்கு? த ஃபார்முலா வில் பி H is equal to half into total valence electron of the central atom plus number of monovalent atom. monovalent atom எவ்வளோ இருக்கோ அதெல்லாத்தையும் இங்கே போட்டுக்கணும். monovalent atom minus cation plus anion. சார்ஜ் எவ்வளோ இருக்கோ அதை போட்டுக்கணும். கேட்டையான் சார்ஜ் எவ்வளோ இருக்கோ 2 இருந்தால் 2ன்னு போட்டுக்கணும். ஆனையான் சார்ஜ் எவ்வளோ இருக்கோ அதை போட்டுக்கணும் அந்த இடத்துல. அதை ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா என்ன வரும்? தட் இஸ் ஈக்குவல் டு half into டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் த ஃபாஸ்பரஸ் எவ்வளோ? ஃபாஸ்பரஸோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 5 ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோனோவேலண்ட் ஆட்டம் எவ்வளோ? 5. குளோரின் வந்து மோனோவேலண்ட்டு தான் இல்லையா? Cl- மோனோவேலண்ட்டு தான் அது. ஸோ 5. கேட்டையான் சார்ஜ் எதுவும் இல்லை, இது நியூட்ரல் மாலிக்யூல் இது. ஸோ இதுவும் 0 வரும், இதுவும் 0 வரும். அப்போ என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு 5 வரும். 5 வந்தால் என்ன? ஒரு எஸ்ஸு 3 பி ஒரு டி. இதுதான் 5 வந்ததுன்னா இதுதான் ஹைபிரிடைசேஷன் உனக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா வச்சும் நீ கண்டுபிடிக்கலாம். இது ஷார்ட்கட்டு. ஷார்ட்கட்டில் உனக்கு ஒரு 95% ஆஃப் த மாலிக்யூலுக்கு கரெக்டாக வந்துடும். ஒரு சில மாலிக்யூலுக்கு மட்டும் கொஞ்சம் தப்பாக வர மாதிரி இருக்கும். அதாவது மாலிக்யூலுக்கு தப்பாக வராது, அயான்ஸுக்கெல்லாம் தப்பாக வரும். அயான்ஸ் போடும்போது இங்கே மைனஸ் சார்ஜ் வரும்போதோ ப்ளஸ் சார்ஜ் வரும்போதோ போடும்போது அதையும் நீ போடலாம். பட் சம்டைம்ஸ் அதை நீ கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால உனக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்ததுன்னா இதை வச்சு இதை கண்டுபிடிச்சி போடலாம். இல்லை இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு இதை போடலாம். பட் இதை எக்ஸாமில் எழுதும்போது இந்த மாதிரிலாம் போட்டு எழுதக்கூடாது. இதை ரஃப் ஒர்க்கில் பண்ணிட்டு தான் நீங்கள் எழுதணும். ஏன்னா இதை எழுதணுன்னா மிஸ்ஸு தப்பு போட்டுடுவாங்க. ஏன்னா இது ஷார்ட்கட், இதுதான் நீ எழுதலாம். திஸ் யூ கேன் ரைட். தெர் ஆர் மெனி வேஸ் ஆஃப் ஃபைண்டிங் அவுட் த ஹைபிரிடைசேஷன்.
Okay, so you have to remember this. So ரெண்டாவது டைப் ஆஃப் கொஷின் என்ன, ஷேப், ஹைபிரிடைசேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சரும் வந்து இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இது ஸ்ட்ரக்சரில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பி பிளாக்ல எந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் கேட்டாலும் நீ என்ன பண்ணணும், சென்ட்ரல் ஆட்டம் போட்டுன்ட்டு சுற்றி ஒரு 4 பாண்டு போட்டுக்கணும். சென்ட்ரல் ஆட்டம் போட்டுன்ட்டு சுற்றி ஒரு 4 பாண்டு போட்டுக்கணும். ஓகே, போட்டுன்ட்டேன்னா அதுதான் உனக்கு ஸ்ட்ரக்சர் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பாஸ்பரஸ் போடுறோன்னு வச்சுக்கோ. பாஸ்பரஸ் இப்படி போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது H3PO4 H3PO4 இருக்குது. நான் உனக்கு அதே அதை போட்டு காட்டுறேன். இந்த இடத்துல H3PO4 இங்கே இருக்குது. ஸோ அப்போ என்ன வரணும், பி இருக்கணும். பியை சுற்றி 4 பாண்டு இப்படி போட்டுக்கணும். எந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் கேட்டாலும் நீ என்ன பண்ணணும், முதல்ல 4 பாண்டு போட்டுக்கணும். ஆச்சா, ஆக்சி ஆசிட்ஸில் போட்டு ஆக்சி ஆசிட்ஸ் கொடுத்தான்னா முதல்ல ஓ போட்டுக்கணும். எல்லாத்துக்கும் ஓ போட்டுக்கணும். அப்புறம் ஹெச்சை வந்து அது கூட அட்டாச் பண்ணிக்கணும். ஹெச்சை வந்து அது கூட அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ பாஸ்பரஸோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ, 5. இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஆனால் 4 பாண்டு தான் இருக்குது. ஸோ அப்போ 5 பாண்டு வரணும். ஸோ பாஸ்பரஸை சுற்றி 5 எலக்ட்ரான் இருக்கணும். 4 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ 5வது எலக்ட்ரான் இங்கே போட்டுடணும். 5வது பாண்டு இங்கே போட்டுடணும். அவ்வளோதான் இதோட ஸ்ட்ரக்சர் இது. அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் H3PO2 போடுறேன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன பண்ணுவோம், திருப்பி அதே மாதிரி தான் பாஸ்பரஸை சுற்றி 4 பாண்டு இப்படி போட்டுக்கணும். 4 பாண்டு போட்டுட்டு ஓ முதல்ல போட்டுக்கணும். ஓ முதல்ல போட்டுக்கணும். ஓவில் வந்து ஹெச் அட்டாச் ஆகணும். ஆனால் இங்கே 2 பாண்டு ஃப்ரீயாக இருக்குது. இந்த 2 பாண்டுக்கு 2 ஹெச்சை போட்டுக்கணும். 2 பாண்டுக்கு 2 ஹெச்சை போட்டுக்கணும். மிச்சம் ஒரு ஹெச் இருக்கு இல்லையா, அதை இங்கே போட்டுக்கணும். பியை சுற்றி 5 பாண்டு வரணும். ஏன்னா 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இன்னொரு எக்ஸ்ட்ரா பாண்டு இங்கே போட்டுக்கணும். திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் H3PO2. அதே மாதிரி இப்போது H3PO3க்கு என்ன பண்ணுவோம், அதே மாதிரி தான் பி போட்டு சுற்றி வர இப்படி 4 பாண்டு போட்டுப்போம். சுற்றி வர 4 பாண்டு போட்டுப்போம். போட்டுட்டு ஓ 3 ஓ இருக்குது, 1 2 3 இருக்குது. ஒரு ஹெச் இங்கே போட்டுடணும். மிச்சம் 2 ஹெச்சை வந்து இங்கே போட்டுக்கணும். அவ்வளோதான். போட்டுட்டு இங்கே ஒரு பாண்டு போட்டுடணும். தட்ஸ் ஆல். ஸோ எந்த காம்பவுண்டு கொடுத்தாலும் முதல்ல அதை சுற்றி 4 பாண்டு போட்டுட்டு அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. ஓசேட்டேப்போ சல்ஃபரை சுற்றி 4 பாண்டு போட்டுக்கணும். சல்ஃபரை சுற்றி 4 பாண்டு போட்டுட்டு மிச்சம் ஓ வந்து 4த்துக்கும் போட்டுக்கணும். முதல்ல ஓ போடணும். அப்புறமா தான் இல்லாததுக்கு ஹெச்சை போட்டுக்கணும். அப்புறமா மிச்சம் இருக்கிற ஹெச்சை ஓ கூட அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ 2 ஹெச்சை 2 இது கூட அப்படி அட்டாச் பண்ணிக்கணும். 2 ஓ கூட அட்டாச் பண்ணிக்கணும். சல்ஃபரோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ, 6. ஓசேட்டேப்போ 6ன்னு பார்த்தோம். ஸோ அப்போ 4 பாண்டு தான் இருக்குது. 5 6 போட்டால் முடிஞ்சு போய்டும். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸ்பேண்டட் ஆக்டெட். இதில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது இப்போது, 2 4 6 8 10 12 எலக்ட்ரான் இருக்குது. 12 எலக்ட்ரான். இதெல்லாம் நீ கெமிக்கல் பாண்டிங்லேயே படிச்சிருக்கணும். எக்ஸ்பேண்டட் ஆக்டெட்னு பேர் இதுக்கு. இட் டசன்ட் ஒபே த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரில் இது ஒபே பண்ணாது இது இடத்துல இது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறது. சரி, அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன, H2SO3 பண்ணுறேன்னு வச்சுக்கோ. திருப்பி என்ன பண்ணணும், எஸ்ஸை சுற்றி 4 பாண்டு, 3 ஓ போட்டுக்கணும். 4வதுக்கு வந்து இங்கே 3 தான் இருக்குது. இப்போ இன்னொன்றுத்துக்கு என்ன பண்ணணும், இங்கே 6 பாண்டு நம்மளுக்கு வரணும். 2த்துக்கு 2 பாண்டு நம்ம இப்படி போட்டுருலாம். அப்போது 2 ஹெச் தான் இருக்குது உனக்கு. ஒரு ஹெச் இங்கே போட்டுக்கணும். இன்னொரு ஹெச்சை நம்ம இங்கே தான் போடணும். ஓகே, ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கோ. திஸ் இஸ் ஆல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டு ரிமெம்பர் தி ஸ்ட்ரக்சர் அண்ட் தே ஆர் நாட் ரூல்ஸ். சில சமயம் வந்து ஏதாவது ஒரு மைனர் டீவியேஷன் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் 95% உனக்கு வந்துடும். 95% உனக்கு வந்துடும். ஸோ ஷேப், ஹைபிரிடைசேஷன், ஸ்ட்ரக்சரில் இன்னும் நிறையா இருக்குது. நான் உனக்கு அது அந்தந்த சாப்டர் வரும்போது சொல்லி கொடுக்குறேன். அடுத்தது ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட்ஸு. இதில் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்கன்னு சொன்னேன். டைப்ஸ் ஆஃப் த ரியாக்ஷன்ஸில் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன், ஹைட்ராலிசிஸ், தெர்மல் டிகம்போசிஷன், ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இப்போ ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆசிட் பேஸ் ரியாக்ஷன், ABR. ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்னா என்ன, உனக்கு வந்து ஒரு சப்போஸ் ஒரு ரியாக்ஷன் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் NO2 + CaOH twice will gives you what அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், இது வந்து ஒரு பேஸ், அப்போ இது வந்து நம்ம இதை ஆசிடாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஆசிடாக கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன அர்த்தம், டு கன்வெர்ட் ஆசிட் இதுக்கு என்ன பண்ணணும், ஆட் வாட்டர். இதுதான் டிப்ஸ். ஆட் வாட்டர். ஆசிடுக்கு வந்து ஆசிடை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டர் மாலிக்யூல் ஆட் பண்ணணும். பேஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஓ இருக்கோ அவ்வளோ வாட்டர் மாலிக்யூல் ஆட் பண்ணணும். டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் ஓ.
number of O in oxide. ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அதில் எப்படி வருதுன்னு. ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா இது ஆசிடாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன வரும்? NO2 + H2O. இதில் வந்து நல்லா பார்த்துக்கோ, இந்த இங்கே இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து மாறக்கூடாது. அது அப்படியே எடுத்து எழுதிடணும். இந்த இடத்துல காம்பவுண்ட் காம்பினேஷன் டைப்பில் அப்படியே எடுத்து இங்கே எழுதிடணும். அண்ட் இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டு கிடையாது. இப்போ வந்து பி பிளாக்ல வந்து எந்தெந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் இருக்குன்றத நீ அந்த சாப்டர் ஃபுல்லாக படித்தா தான் உனக்கு ஃபெமிலியாரிட்டி வரும். அதனால் நிறைய பேருக்கு இதை பார்த்தா இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்கிற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. அப்படி கிடையாது, இந்த மாதிரி காம்பவுண்டு கிடையாது. நைட்ரேட்டோட வேலன்சி 1 தான், 2 கிடையாது. தேர்ஃபோர் ஸோ தீஸ் டைப் ஆஃப் பேசிக் திங்ஸ் நீ ஞாபகம் வச்சுருந்தேன்னு சொன்னால் இதை நீ ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி இது வராது. இது அப்போ என்ன பண்ணணும்னா இதை ஸ்டாக்கியோமெட்ரிக்காக நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். 2NO2ன்னு போட்டால் என்ன வரும்? H2N2O5 வரும். H2 அப்படியே அதை ஆட் பண்ணிடணும், வேறு ஒன்றுமே பண்ணக்கூடாது. ஆசிடாக இருந்தால் முதல்ல ஹெச் வச்சு ஆட் பண்ணிக்கணும். பேஸாக இருந்தால் OH அதை மாற்றி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். ஐ வில் கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் கேட்டகரி, யூ வில் நோ தட். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? இப்போது நைட்ரிக் ஆசிட் ப்ளஸ் நைட்ரஸ் ஆசிட், 2 ஆசிட் வரும் உனக்கு. இதில் நைட்ரிக் ஆசிட் அண்ட் நைட்ரஸ் ஆசிட் வரும். இப்போ நீ என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக அந்த பேஸ் கூட ரியாக்ட் பண்ணணும். ஸோ ரியாக்ட் பண்ணும்போது இன்னொன்று என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இந்த பேஸில் பார்த்தோன்னா 2 OH இருக்குது, 2 OH இருக்குது. தேர்ஃபோர் இங்கே அப்போ 2 H போட்டுக்கணும். அப்போ தான் அது ஸ்டாக்கியோமெட்ரிக்காக பேலன்ஸ் ஆகிடும். அப்போ என்ன வரும்? CaNO3 twice, CaNO3 twice வந்துடும். CaNO3 twice ப்ளஸ் 2H2O வந்துடும். ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் இது. அதே மாதிரி HNO2 நைட்ரஸ் ஆசிட், அதில் என்ன பண்ணணும்? CaOH twice போடுறோம். மறுபடியும் என்ன? 2 OH இருக்குது, 2 OH இருந்தால் 2 H போட்டுக்கணும். 2 H போட்டுனா என்ன வரும்? கால்சியம் நைட்ரைட் NO2 twice வந்துடும் ப்ளஸ் 2H2O வந்துடும். ஸ்டாக்கியோமெட்ரிக்காக அதை பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கணும். எல்லா ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணினா உனக்கு வந்துடும். ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். இது வந்து நீ அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். இங்கே 2 வாட்டர் மாலிக்யூல் இருக்குது. 2 வாட்டர் மாலிக்யூல் வந்து 2 வாட்டர் மாலிக்யூலோட கேன்சல் ஆகிடும். ஸோ இது கிடையாது உனக்கு. இதுதான் நம்ம இந்த மாதிரி இங்கே இந்த மாதிரி பிரித்து எழுதியிருக்கோம். ஸோ அப்போ உனக்கு என்ன வரும்? 4NO2 plus 2 CaOH twice will give you CaNO3 twice plus CaNO2 twice plus 2H2O. இதுதான் வந்து உனக்கு ஃபைனலி பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் வித் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதை நீ மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. as long as you know that what type of reaction it is, அது நீ என்ன பண்ணணுன்றதை ஞாபகம் வச்சுட்டேன்னா நீ இதை ஈஸியாக போட்டுடலாம் அந்த இடத்துல. ஸோ எனி திங் தட் இஸ் கிவன் டு இட். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் another எக்ஸாம்பிள், சே SO3 ப்ளஸ் NaOH போடுறேன்னு வச்சுக்கோ. SO3 ப்ளஸ் NaOH போட்டோன்னா என்ன? திஸ் இஸ் பேஸ். அப்போ என்ன பண்ணணும்? இதை வந்து ஆசிடாக கன்வெர்ட் பண்ணணும். ஆசிடாக கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ வாட்டர் ஆட் பண்ணணும்னா SO3 ப்ளஸ் H2O அதை அப்படியே எடுத்து எழுதினோன்னு சொன்னேன். காம்பவுண்ட் காம்பினேஷன் ரியாக்ஷனில் எடுத்து எழுதிக்கணும். H2SO4 அப்படியே வந்துடுது, நோ ப்ராப்ளம். we know that H2SO4 exists and that's called as sulfuric acid. ஸோ இப்போ இந்த சல்ஃபியூரிக் ஆசிடை வந்து we react it with sodium hydroxide. இப்போ பார்த்தோன்னா இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது. therefore நம்ம 2 OH போட்டுக்கணும், 2 NaOH போட்டுக்கணும். அப்போ தான் வந்து அது ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன வரும்? Na இருக்குல்ல, Na2SO4 ஃபார்முலாலாம் தெரியணும். ஃபார்முலா தெரியலன்னா தப்பாக எழுதிடக்கூடாதுங்க. ஸோ அப்புறம் 2H2O இங்கே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ யூ ஹேவ் டு ஆட் தீஸ் 2 ஈக்குவேஷன்ஸ். சல்ஃபியூரிக் ஆசிட் கேன்சல் ஆகிடும். ஒரு வாட்டர் மாலிக்யூல் கேன்சல் ஆகிடும். ஃபைனல் ஈக்குவேஷன் வந்து SO3 plus 2 NaOH gives Na2SO4 plus H2O. Simple. So without memorizing any equation, you will be able to predict the product for any P block reaction, provided you are able to identify what type of reaction it is. That is whether it is a acid base reaction. இதை நம்ம ஹைட்ராலிசிஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வாட்டர் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதனால தான் நான் அந்த 2 கேட்டகரியும் ஒன்றுன்னு சொன்னேன். ஹைட்ராலிசிஸில் தனியாகவும் சில ரியாக்ஷன்ஸ் வரும். இந்த மாதிரி ஆசிட் பேஸ் இல்லாமல் வெறும் ஹைட்ராலிசிஸ் கூட கேட்பாங்க. அதனால் அது தனி கேட்டகரியாக நம்ம அதை பார்ப்போம் நம்ம. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். ஓகே, ஸோ குவிக்லி காப்பி டவுன் திஸ். நவ் வாட் இஸ் தி இஃபெக்ட் ஆஃப், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாட் இஸ் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த இனர்ட் பேர் எஃபெக்ட் பார்க்கலாம். Now inert pair effect arises due to shielding effect or screening effect ன்னு சொல்லுவோம்.
ஷீல்டுனா உனக்கு தெரியும், கேப்டன் அமெரிக்கா யூஸ் பண்ணுறான் ஷீல்டு, வைப்ரேனியம் மெட்டலில் பண்ண ஷீல்டு அவன் யூஸ் பண்ணுறான். அதே தான் அந்த ஷீல்டு தான் அது. ஷீல்டுனா என்ன, பிளாக் பண்ணிவிடுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் எனி எலமெண்ட், இது நியூக்ளியஸ் which is positively charged due to protons. You have K shell, L shell, M shell, N shell and so on. இது வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரானை வந்து இந்த பெனல்டிமேட் ஷெல், பெனல்டிமேட்னா என்ன, இது அல்டிமேட்டு கடைசியில் இருக்கிறது, இது பெனல்டிமேட். இந்த அம்ப்ரா பெனம்ப்ரா அப்படின்லாம் சொல்லுவோம் தெரியுமா ஃபிசிக்ஸில், அந்த மாதிரி அது. ஸோ பெனல்டிமேட்டில் முன்னால் இருக்கிற ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணிடும், நியூக்ளியஸை வந்து இந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ண விடாதபடிக்கு தடுத்துடும், ஷீல்டு பண்ணிடும் அந்த இடத்துல. அதுக்கு பேர் தான் ஷீல்டிங் எஃபெக்ட்னு பேர். ஸோ வாட் இஸ் ஷீல்டிங் எஃபெக்ட்? த ஸ்க்ரீனிங் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் இன் த பெனல்டிமேட் ஷெல். பெனல்டிமேட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து ஷீல்டு பண்ணும். எதை ஷீல்டு பண்ணும்? நியூக்ளியஸை ஷீல்டு பண்ணும். நியூக்ளியஸை எதிலிருந்து ஷீல்டு பண்ணும்? நியூக்ளியஸை வந்து இதை அட்ராக்ட் பண்ண விடாதபடிக்கு ஷீல்டு பண்ணிவிடும். ஸோ இதை பிளாக் பண்ணிடுதுன்னு சொன்னால் இந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸால் அட்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ திஸ் எலக்ட்ரான் இஸ் ஃப்ரீ டு கோ. திஸ் கேன் பி ஈஸிலி ரிமூவ்டு. ஸோ திஸ் எஃபெக்ட் இஸ் கால்ட் அஸ் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். ஸோ இது நல்லா புரிஞ்சுட்டேன்னா இந்த லாஜிக் உனக்கு புரியும். When you have an increased shielding or screening effect, it means nucleus can't attract the outermost electron. இதால் இதை அட்ராக்ட் பண்ண முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? outermost electron can be easily removedனு அர்த்தம். outermost electron easily remove ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? oxidation state attained after the removal will be the most stable state-ஆக இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா இது ஈஸியாக வெளில வந்துடுறதுனால அந்த மாதிரி வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ லுக் அட் திஸ் சோடியம் 281 இருக்குது. ஸோ இது இங்கே வந்து உனக்கு ஆக்சுவலாக இனர்ட் பேர் எஃபெக்ட் ஆப்ரேட் ஆகாது. பட் ஸ்டில் உனக்கு அந்த கான்செப்ட் புரியறதுக்காக சொல்கிறேன். ஐ வில் டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பி பிளாக் ஆல்சோ லேட்டர். ஐ வில் எக்ஸ்பிளைன் தட் ஆல்சோ. இப்போ இதில் பார்த்தோன்னா இங்கே இந்த +1 ஸ்டேட் வருது இல்லையா? திஸ் +1 ஸ்டேட் இஸ் மோர் ஸ்டேபிள் ஆஃப் NA. NAயில் +2 வராது, +3 எல்லாம் வராது. ஓகே, ஸோ தட் இஸ் டியூ டு திஸ் ஆக்டெட் ரூல் இருக்கிறதால உனக்கு இங்கே வரும் அது. ஸோ ஷீல்டிங் எஃபெக்ட்னா நான் ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகெயின், இன்க்ரீஸ்டு ஷீல்டிங், நல்லா ஸ்ட்ராங்காக ஷீல்டிங் இருந்ததுன்னு சொன்னால் நியூக்ளியஸால் அட்ராக்ட் பண்ண முடியாது. நியூக்ளியஸால் அட்ராக்ட் பண்ண முடியலன்னா அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் ஈஸியாக வெளில வந்துடும். அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் ஈஸியாக வெளில வந்துடும்னா அப்படி வெளில வந்ததுக்கப்புறமா ஒரு எலக்ட்ரானோ 2 எலக்ட்ரானோ எவ்வளோ வெளியில் வருதோ அது வந்ததுக்கப்புறமா அந்த ஆட்டம் அட்டைன் பண்ணுற ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அந்த. ஸோ தட் இஸ் கால்ட் as the shielding effect, which is responsible for the inert pair effect. Sometimes you may get a 1 mark question on describe inert pair effectனு கேட்கலாம். அப்போ நீ இதை எழுதலாம், நீ டெஃபினேஷன் எழுதிட்டு இதை எழுதலாம். நீ எவ்வளோ டீப்பாக போகிறன்றது உன்னோட சாய்ஸை பொறுத்திருக்காது. இது வந்து உங்களோட NCERT இதில் கிடையாது. பட் ஜஸ்ட் ஃபார் கியூரியாசிட்டி பர்பஸ் ஐ எம் டீச்சிங் யூ. ஸ்லேட்டர்ஸ் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. வாட் இஸ் ஸ்லேட்டர்ஸ் ரூல்? ஸ்லேட்டர்ஸ் ரூல் சேஸ் தட் Z star is equal to Z minus S. இதுதான் அந்த ரூல். Z starனா என்ன? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். Zனா அட்டாமிக் நம்பர், ஆக்சுவல் நியூக்ளியர் சார்ஜ். Sன்றது ஸ்லேட்டர்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நார்மலாக சப்போஸ் இந்த ஆட்டம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ, இந்த இது லித்தியம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ, லித்தியம் எடுத்துக்கிறேன், அதில் 3 எலக்ட்ரான் இருக்குது, 3 ப்ரோட்டான் இருக்கும். இதில் 3 ப்ரோட்டான்ஸ் அண்ட் 3 எலக்ட்ரான்ஸ். அப்போது இந்த 3 ப்ரோட்டான்ஸ் வந்து நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற 3 ப்ரோட்டான்ஸ் இந்த 3 எலக்ட்ரான் மேலேயும் ஒரே மாதிரியான அட்ராக்ஷனை எக்ஸர்ட் பண்ணாது. அதுதான் நம்ம இங்கே எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுன்னு சொல்கிறோம். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னால் என்ன? நியூக்ளியஸ் வந்து ஒவ்வொரு எலக்ட்ரான் மேலேயும் காட்டக்கூடிய அட்ராக்ஷன் will not be same. That is called as the effective nuclear charge. So especially the outermost ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரானை வந்து இந்த நியூக்ளியஸ் அட்ராக்ட் பண்ணும்போது அதால் இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்கிறதுனால அவ்வளோ ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ண முடியாது. அப்போது அந்த outermost ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான் will experience less nuclear charge, less nuclear attraction. That is called as the effective nuclear charge. So this electron and this electron will not experience the same nuclear force of attraction. Okay, அது இன்னும் கொஞ்சம் நம்ம மேத்தமேட்டிக்கலாவோ இல்லை ஃபிசிக்ஸ் ஓரியன்டாவோ பார்க்கலாம். சப்போஸ் if this is the atom and this is the nucleus positively charged, and if R is the radius of the atom and electron is revolving in circular orbit, இது நம்ம structure of atomல படிச்சிருக்கோம். Now this force, என்ன force?
nuclear attraction towards the electron, towards this electron, this force of attraction, that is the nuclear attraction F, is directly proportional to உனக்கு அந்த gravitation law படிச்சிருக்க இல்லையா அதே கான்செப்ட் தான் இங்க. F is directly proportional to Q1 Q2 by R square, where Q1 will be the charge on the proton, Q2 will be the charge on the electron, R will be the radius of the atom. Now charge of the proton will be equal to atomic number into the charge வந்து சேம் தான் இதுக்கு அந்த உனக்கு அந்த வேல்யூ தெரியும் 11th படிச்சிருப்ப ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல 1.69 into 10 power minus 6 coulombsனு வரும் உனக்கு. That charge will be same for proton and electron, but only thing is the magnitude will be same, sign தான் டிஃபரெண்ட்டாக இருக்கும் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு. And the proton will be equal to the atomic number of the element, therefore Q1 will be equal to Z into E. இது நீ physics derivation படிச்சிருப்ப structure of atomல. So I think I don't have to go much detail into this. So this ZE into ZE, so that will be ZE square by R square னு உனக்கு வரும். So you can compare this ZE to be the effective nuclear charge. outermost electronல வந்து effective nuclear charge இருக்கு. இது ஒரு சின்ன கான்செப்ட், இதை ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. இது நீ எக்ஸாமில் எழுதணும்னு அவசியம் இல்லை, இது உன்னோட புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். Now we will come to the actual part of the inert pair effect. Now the screening ability of the orbitals வந்து இந்த மாதிரி இருக்கும். S will have the greatest screening effect. Greatest screening effect இருக்கும், followed by PDF. SPDF ஆர்டரில் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் ஒன்று வரும். இது மூணு வந்து டிஃப்யூஸ்ட் ஆர்பிட்டல்னு சொல்லுவோம், அது நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்லேயே படிச்சிருக்கோம். ஸோ இந்த டிஃப்யூஸ்ட் ஆர்பிட்டலாக இருக்கிறதுனால இதோட ஸ்க்ரீனிங் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. இது வந்து சர்க்குலராக இருக்கிறதுனால இதோட ஸ்க்ரீனிங் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து கிரேட்டர் த என் வேல்யூ மீன்ஸ் கிரேட்டர் த ஷீல்டிங் எஃபெக்ட். அப்படின்னா 1s 2sஓட கம்பேர் பண்ணும்போது 2sக்கு வந்து ஷீல்டிங் எஃபெக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஷீல்டிங் எஃபெக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி 4s 4pன்னு எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா எஸ்ஸுக்கு வந்து அதிகமாக இருக்கும். when you compare two different orbitals, இந்த ஆர்டரில் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இருக்கும். when you compare the same orbital, greater the n value will have the greater screening effect. Okay, now we will take an example and see how does it go in the case of. now இந்த question உனக்கு கேட்பாங்க, why the ns2 electrons are inert in p block element, why the ns2 electrons are inert. Now I have taken a group 13 போட்டு 11th எடுத்ததுனால so you can understand the concept will be same. Baggett, boron, aluminum, gallium, indium, thallium, baggett. அந்த அட்டாமிக் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு போன கிளாஸில் சொல்லி கொடுத்தா இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்கு, அது இந்த மாதிரி உனக்கு வந்துடும். ஸோ ஐ சப்போஸ் யூ நோ திஸ் ஹவு இட் இஸ் பீன் ரிட்டன். நவ் இஃப் யூ லுக் அட் திஸ் thallium பார்த்தேன்னா, thalliumல பார்த்தேன்னா you have this type of electronic configuration 4f14 5d10 6s2 6p1 உனக்கு இருக்கு. ஸோ இப்போ thalliumல வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல் என்ன 6ல் பார்த்தோன்னா 3 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ யூ ஹேவ் 3 electrons like this, that is you have 6s electron, this is 6s and this is 6p. 6s and 6p உனக்கு இங்கே இருக்கு. ஸோ இது 6s and 6pல இருக்கும்போது இங்கே வந்து 2 எலக்ட்ரான் இங்கே இருக்கும் உனக்கு. ஆக்சுவலாக இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். பட் ஹைப்ரிடைசேஷன் பண்ணும்போது என்ன பண்ணும், இந்த 6sல இருக்கிற ஒரு எலக்ட்ரான் 6pக்கு போயிடும். therefore TL thallium வந்து it can attain +3 oxidation state. it can attain +3 oxidation state. நம்மளுக்கு தெரியும் குரூப் 13ஓட வேலன்சி வந்து 3. அதனால் குரூப் 13உடைய LOS HOS என்ன வரும், LOSன்றது நம்பர் ஆஃப் p எலக்ட்ரான்ஸ்ன்னு நான் சொன்னேன். ஸோ தட் வில் பி +1. HOSனால் என்ன வரும், நம்பர் ஆஃப் s and p electrons, that is 2 + 1 = 3. This will be your HOS for group 13. That will be your LOS for group 13. So LOS stability என்ன ஆகும், LOS stability increases down the group, HOS stability decreases down the group. அப்படின்னா என்ன, suppose if you have this B +3 இருக்கு, TL +3 இருக்கு, B +1 இருக்கு, TL +1 இருக்கு. So HOS stability decreases down the group. HOS stability decreases down the group. அப்படின்னா என்ன அர்த்தம், this is most stable னு அர்த்தம். this is most stable னு அர்த்தம். அதே மாதிரி LOS stability increases down the group னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், this is most stable னு அர்த்தம். this is most stable. இப்போ இது ஏன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். why this is most stable and why this is most stable-ன்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். that is due to the inert pair effect. how does this inert pair effect operates?
ஸோ இப்போ இங்கே பார்த்தேன்னா இந்த மாதிரி இது மைக்ரேட் பண்ணி இந்த மாதிரி ஹைப்ரிடைசேஷன் பண்ணி வந்துடும் சொல்லியிருந்தேன். Now if you look at this 6p1 electron இங்கே இருக்கு இல்லையா, this is shielded by this 6s2 electron. இதுக்கு முன்னால் இருக்கிற பெனல்டி மேட்டர்னா என்ன அர்த்தம், அதுக்கு முன்னால் இருக்கிறது தான் அதை ஷீல்டு பண்ணுன்னு சொன்னேன் நான். ஸோ when 6p1 electron is shielded by 6s electron, 6s வந்து it shows strong shielding, ஏன்னா s orbital இல்லையா, and greater the n value greater the shielding effect ன்னு சொன்னேன். 6s வந்து it will show a very strong shielding effect. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக ஷீல்டு பண்ணிடுச்சுன்னா என்ன அர்த்தம், இந்த பிஇயில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வந்து இட் இஸ் ஃப்ரீ டு கோன்னு அர்த்தம். ஃப்ரீ டு கோன்னு அர்த்தம், நியூக்ளியஸால் அட்ராக்ட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும், ஸோ TL+1 formation +1 formation will be easy. TN+1 formation will be easy. That is TL to become TL plus 1 electron plus 1 electron பார்த்தேன்னா this reaction will be exothermic in nature. If you remember, you have studied in thermodynamics, all spontaneous reactions are exothermic in nature. Okay, now TL+1 formation is easy. It's easy, therefore easier form ஆகிடும். டெல்டா ஹெச் நெகட்டிவாக இருக்கிறதுனால க்ரைட்டீரியா ஃபார் ஸ்பான்டேனிட்டியில் வந்து இது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அது TL+1 will be stable. Now we will come to this. இப்போ 6s2க்கு முன்னால் பார்த்தோன்னா 6s2 எலக்ட்ரானை எடுக்கணும், வெளியில் எடுக்கணும் அப்படின்னா அப்போ என்ன, அதுக்கு முன்னால் என்ன இருக்குது, 5d இருக்குது அண்ட் 4f இருக்குது. இது 5d இருக்குது அண்ட் 4f ரெண்டும் இருக்குது. எனிவே 4f will not having much effect. 5d. ஸோ நம்ம இங்கே ஏற்கனவே பார்த்தோம் d orbital will have a very poor shielding. So it will have a poor shielding. அப்போ என்ன அர்த்தம், அதால் இந்த 5d ஆர்பிட்டலில் இருக்கிற எலக்ட்ரானால் நியூக்ளியஸை வந்து ஷீல்டு பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணோம், இந்த டிஎல்னுடைய நியூக்ளியஸில் இருக்கிற புரோட்டான் வந்து இந்த 6s2 அட்ராக்ட் பண்ணிடும். therefore 6s2 are tightly held by the nucleus. therefore it cannot jump to 6p. இங்கேருந்து இதால் எப்படி ஜம்ப் பண்ண முடியாது. so it can't jump to 6p. it needs more energy for jumping. That is, energy has to be supplied for the TL+3 formation. That is, TL to become TL3+ is an endothermic reaction. That is, you have to give energy, some energy, heat energy or light energy or electrical energy or நம்ம கொடுக்கணும். அதுக்கு கொடுத்தா தான் அந்த TL3+ அதில் ஃபார்ம் ஆகுது. ஸோ therefore delta H will become positive in nature, which means now I think you understand why TL+3 is unstable, because of the poor shielding effect of the 5d electrons, and therefore the energy required to jump this electron to the 6p orbital கொண்டு போகிறதுக்கு எனர்ஜி வேணும். அதனால் அப்படி சொல்லலாம். ரெண்டு ரீசன் சிம்பிளாக சொல்லணும்னா, due to the poor screening effect of 5d electrons and the TL to TL3+ reaction being endothermic-ஆக இருக்கிறதுனால இருக்கும். ஸோ கொஷின் உனக்கு என்ன இருக்கும், 11th எப்படி கேட்பா, என்ன which is more stable, TL+ or TL3+? அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கேட்பா, TLCl or TLCl3 which is more stable, why? ஸோ நீ ஷார்ட்கட்டை நான் சொல்லி கொடுத்த ஷார்ட்கட்டை வச்சுட்டே நீ ஆன்சர் பண்ணிடலாம். இதில் வந்து +1ன்றது LOS, +3ன்றது HOS. +1 LOS stability increases down the group. therefore இது வந்து கீழே இருக்குது, பேக்கெட்டில் கடைசி எலமெண்ட் நம்மளுக்கு இது தெரியும். நான் சொல்லிக் கொடுத்த ஷார்ட்கட்டை வச்சுட்டே நீ இதை ஆன்சர் பண்ணிடலாம். TL+1 is most stable, B+3 is most stable. அதை வச்சுட்டே நீ இதை ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ TLCl is more stable. அதுக்கு ரீசன் தான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, the 6p1 electron can be easily removed due to strong shielding of the 6s electron. therefore LOS stability increases down the group. Okay, so this is the important concept that you have to understand. So இதில் இன்னொரு பாயிண்ட் வந்து electron jumping within the same energy level orbital, அதாவது 2s 2p இது ரெண்டு ஒரே ஆர்பிட்டில் இருக்குது பண்ணும்போது we call that as an excited stateனு சொல்லுவோம். ground state and excited stateனு சொல்லுவோம். electron jumping from a lower energy to higher energy level பண்ணும்போது, different energy level போகும்போது we call that as a transition state. ஆஹா சாப்டரில் படித்தோம் இல்லையா, SN2ல வந்து transition state ஃபார்ம் ஆகுதுன்னு
அதில் கார்பனுக்கு வந்து 5 எலக்ட்ரான் ஃபார்ம் ஆகும், 5 பாண்டு ஃபார்ம் ஆகும் இல்லையா, தட் இஸ் கால்ட் as a transition state. Okay, so now just quickly copy down